இங்கே பாருங்க 82 வயசு. கனடாவை சேர்ந்த ஒரு அண்ணா அவரால் வந்து 20,000 ரூபா பணம் வந்து கொடுக்க சொல்லி சொன்னேன் இந்த பாட்டி. இந்த பணத்தை தந்து உதவனுக்காக. சரி நீங்கள் போங்க. கருவாடு கருவாடு நல்லா. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கான்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து முல்லைத்தீவுக்கு வந்தா வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவுக்கு வந்து இப்போ இங்கே ஒரு அம்மாவை சந்திச்சிருக்கோம். அதாவது சுதந்திரபுரம்னு சொல்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். அது மெயின் ரோடுக்கு முன்னுக்கு தான் இருக்கு வீடு. இந்த அம்மா தனியாக தானே வாழ்றா. தனியான்னு சொன்னால் அவன் இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறோம். ஆனால் வந்து தனியாக தான் கஷ்டமாக 99% கிட்டத்தட்ட அவள் தானே முயற்சி செய்து பார்த்துருப்பீங்க. அப்படி தான் எல்லாம் இருக்குதுன்றா. மற்றது அவன்கிட்ட வீட்டை போய் சுற்றி பார்ப்போம். இதுதான் அவனோட வீடு. பார்ப்போம் அப்படிங்கிற உள்ளுக்கு போனால் தான் தெரியும் என்னம்மா நிலைமையாண்டு. சரியம்மா போய் பார்ப்போம். முல்லைத்தீவில் சுதந்திரவனம் என்ற ஊரில் நிற்கிறேன். இப்போ இங்கே இருந்து எங்கே போகிறேன்னா, இங்கே ஒரு வீட்டை போகிறேன். ஒரு அம்மாவரால் தனியாக வசிக்கிறாவாம். அந்த வீட்டுன்ற வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குமான்னு சொல்லி இந்த சுதந்திரபுரம் கிராமத்து வீட்டு வாழ்க்கை முறை, மற்ற இங்கே ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்கணுமா, அதெல்லாம் போய் பார்ப்போம். சரியோ? ஓ, இந்த அண்ணன் வீட்டுக்கு இன்னும் இருக்கிற வீட்டை தான் போக போகிறோம். இந்த அண்ணன் வீட்டை போய் பார்ப்போம் இப்படி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலேயே பாருங்க, ஜம்புக்காய் மரத்துக்குள்ளுக்கு வந்துடுறேன். ஐயா பச்சை ஜம்புக்காய் இது இதான் பாருங்க, பச்சை ஆட்டியிருப்பேன். அங்கே இருக்கிறது ரோஸும் இது இது கொஞ்சம் முத்திட்டுது. ஆனால் இன்னும் பெருசாக வரணுமா பாருங்க. அதுக்கு மேலே வளர்ந்துருக்கு. வளர்ந்துங்க இங்கே ஜம்பு கூட வளருது தானே. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட கை தான் இது. ஆனால் எப்படிங்க ஒரு கடுத்து பார்ப்போம் எப்படிங்க. சரி ஜம்புக்காய் பாருங்க, எங்கே போய் காட்டி விழுந்துருக்காங்க, ஆக்கியிருக்காங்க. இது அவன் விட வித்தியாசம் இது. நல்லா இனிக்குதല്ലോ. இனிப்பு கூட பச்சைனா பச்சை. சுதந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டாக மந்தத்தில் வில்வா வேணா, வில்வாவையும் காய்ச்சிருக்கு. இங்கே வேணும், வில்வாயும் காய்ச்சிருக்குது. இந்த வீட்டுக்கார அம்மா பாட்டி தான் ஒரு ஆள் இந்த வீட்டத்தை பராமரிக்கிறா. வில்வா மரம் டோக்கினிக்கு கிடைக்குமே. இங்கே ஆடு மாடு எல்லாமே இருக்கு பாருங்க. மாட்டு தொழுவோம். அவட்ட போய் காய்ச்சி இங்கே பெணங்களங்க பாத்தி. வணக்கம் பாட்டி. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க சுதந்திரத்தில்? எப்படி உங்களோட இந்த ஊரை பற்றி நீங்கள் சொல்லுங்க. பட் நீங்களும் என்ன செய்கிறீங்க? நான் இப்படி தான் இருக்கிறேன். அப்படியாண்டா? அப்படி தான் இருக்கிறேன். அப்படி தான். என்னம்மா உங்களுக்கு எத்தனை வயசு? என்ன பேர் உங்களோட பேர் என்ன? எந்த பேர்? இந்த பேர் எனக்கு 82. 82? 82 வயசு. பேர் நேம் பேர் ஸ்திரம்மா. இங்கே உங்களோட வீடு ரோட்டில் இந்த உங்களோட வீட்டை பார்த்துருக்கோம், வீடியோ எடுப்போம்னு வந்து நாங்கள். நீங்கள் என்ன மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிறீங்க? எங்களோட வீடு எல்லாம் ஓட்டலாம், எல்லாம் முழுகுது. தனியாக இருக்கிறீங்க? தனியாக தான் இருக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இருக்குது. இல்லை அங்கங்கே அவங்கவுங்க இருக்காங்க. உங்களுக்கு யார் உதவியல் சாப்பாடு தான் நீங்கள்? அது எனக்கு நான் தான் சமைச்சேன் சாப்பிட்றேன். நீங்களும் சமைச்சா பார்ப்போமே இருக்கா வீட்டை? வருத்தம் துன்பம்னு சொன்னால் போகிறதுக்குரிய வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பஸ்ஸெல்லாம் போகணும், கிளினிக்கெல்லாம் போகிறது. எங்கே போவீங்க கிளினிக்கு? இங்கே மூங்கிலாறு ஆஸ்பத்திரி. இப்போ எவ்வளோ ஆழமாக இங்கே ப்ரோசர்? உங்களோட கணவருங்க அவன் செத்துட்டேன். எத்தனை வயசில்? அவன் செத்து இப்போ 5-6 வருஷம் ஆகுது. 5-6 வருஷம். உங்களோட இந்த வீட்டை சுற்றி எடுத்து உங்களையும் எடுக்கலாமோ? எடுத்து வீடியோ எடுக்கலாமோ? எடுக்கலாம். சரி வாங்க, பெரிய ஓட்டம் தான் காட்டுங்க ஒருக்கா. வரலாமா? போடுங்க. இந்த கோழி குஞ்சோ? கோழி குஞ்சு தான் அடைச்சேன். சரி, இதே கூட வீடு லைட்டு எதில் நீங்கள் வடுக்கிறீங்க? தனியாவோ? சரி எல்லாம் ஓட்டாங்க. அப்போ போடுங்க. உங்களை வீட்டு தேவை சாமான்கள் எங்கே போய் வாங்குவீங்க? இந்த வீட்டு சமையல் சாமான்கள் அதுகள் கடையில் வாங்குறேன். நடந்து போய் வாங்குவீங்க?
நடந்து ஆக்கள் கூட மருமகன் யாரும் தெரிஞ்ச ஆக்கள் யாரும் வந்தா மற்றபடி நீங்கள் தனியாக தான் உங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு நடத்துறீங்க 82 வயசு சரி இது என்ன இதில் கலண்டா ரேடியோ உங்களுக்கு கனவட்ட படம் இருக்கா படம் வந்து இதுனா இருக்கு இது என்ன அங்கே இருக்கு இப்போ என்னண்டா இது வேண்டியது இல்லை இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் உள்ளுக்கு என்ன உள்ளுக்கு காட்டட்டான் போய் பார்ப்போம் என்னம்மா இது மழை வந்தா என்ன மாதிரி எல்லாம் வரும் எல்லாம் ஏற்ற வச்சு தான் எடுக்கிறேன் என்ன செய்கிற நீங்கள் புழுக்கொடியல் விற்கிற நீங்களோ கொஞ்சம் போட்டாது என்ன பிடிங்க மழை மழை அப்படியே இருக்கு எவ்வளோ படி 5 கிலோ போகுது புழுக்கொடியல் தெரியல நான் விற்கலாது வாழைக்குள்ளே எல்லாம் இருக்கு இது என்ன இது தொங்குது பச்சை வாளிக்கு என்ன தொங்குது அது சீனி எறும்பு கீழே வைக்கலாது தொங்க விட்டுருக்கீங்க எறும்பு இந்த தாரத்தை பொக்கி இல்லை சரியான பொக்கியாண்ணா சரியா வைக்க படுக்கலாது மருந்துக்குள்ள இருக்கிற நீங்கள் போய் இதே எங்களோட கணவர் அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு 5 வருஷம் ஆச்சுன்னா 75 வயசு அப்போ உங்களோட 5 வயசு குறைவு அவருக்கு கொஞ்சம் குறைவு சரி இந்த கோழி காட்டுறீங்களே குஞ்சு ஓடி போடும் வேணா பாப்பா வீட்டு எடுத்துடும் இந்த அண்ணன் இருக்கா காட்டுங்க இருக்கா கோழி குஞ்சு வளர்க்குறாரு இது என்ன செய்யுங்க வளர்த்து விற்கிற நீங்களோ ஓட போகுது வளர்க்குறேன் அது என்னது உங்களுக்கு சமையல் காட்டுங்க இது என்னதுக்கு பெலாக்கொட்டை என்ன செய்யற நீங்க பெலாக்கொட்டை சும்மா சமைக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கு மாங்காய் இது என்னம்மா பழமா ஒண்ணா இது பழம்னா கிடக்கும் ஒட்டி பாப்போமே பாருங்க சரி பழமோ சரியா இப்படித்தான் நாங்கள் நிறவழியில் வந்தா போக முடியும் பாட்டி அப்படி நடந்தே உங்களுக்கு கூனி அப்படி இதாலே கூணல் இப்படியே நடந்து கூனி போட்டீங்க பாருங்க இங்கே பாருங்க இப்படித்தான் நானே நடக்கிறேன் நிமிந்தாண்டி போடும் அப்படித்தான் நடந்தா அந்த தோல் மூட்டி மண்டையில திருப்பி இல்ல பாம்பு வருமோ இங்க பாம்பு கூட பாம்பு படுக்கைக்க கவனமா தான் இருக்கும் இதுக்கு லைட் இதான கூட கொட்டு சமையல் இது என்ன பாத்திரம் எதுக்கு தொங்க விட்டுருக்கீங்க கருவாடு என்ன தொழில் செய்ய நீங்க முதல் நீங்க ஆரம்பத்தில் என்ன வேலை இது உங்களோட சமையல் புட்டு இன்றைக்கு என்ன கறி சமைக்கல மத்தியா அதுக்கு என்ன காட்டுங்க இது கறி அதான் கேட்குறேன் பழங்கறி நேட்டியா இது சோறு புட்டு பானைக்கு அவிக்கிறீங்க நீங்க வித்தியாசம் இது என்ன அது என்னது இது என்ன அது உப்பு கட்டி உப்பு இது இந்த சட்டி இது என்ன கோழி இதுக்குள்ள முட்டை கொடுக்கு பார்க்கலாமே முட்டையை அடை படுக்கு சரி குஞ்சுக்கு ஒரு சின்ன இடத்துக்கு தான் பாடுறா நம்ம என்ன தூளோ எங்க வாங்கினீங்க கடையில திரிக்கிறீங்க ஐயா கொஞ்ச காலம் இப்படி நடந்தா சரியா நிலைமை எப்படி இருக்கா இப்படி இனி இதுக்கு இல்லாடி இப்படித்தான் நடக்கணும் இப்படி இதுக்கு பகுதிக்கு சொல்லல அம்மா அப்படி இப்படியே நிமிடுங்க நிமிந்தா முட்டுங்க இப்படி நடந்தே சரி பாத்தீங்களே இன்னும் பாருங்க இப்படித்தான் நிலைமை சரி நீங்க எவ்வளவு காலமா இங்க எப்படி இருக்குறீங்க கோழி கூட காட்டுங்க அப்பா கழுத்தணும் எனக்கு
என்னம்மா டாய்லெட் டாய்லெட் இல்லை இதே கோழிக்கூடு நல்ல வடிவாக இருக்குது கோழிக்கூட்டோடையே வாழ்றீங்க இதுதான் உங்களோட சமையலறை பாருங்க எப்படி இதெல்லாம் மேலே காட்டினது நாங்கள் தான் கட்டினோம் நீங்கள் தான் காட்டினது ஏன் உங்களோட வீடுகள் இந்த இது அங்கே பாருங்க தகரம் இதில் எல்லாம் ஓட்டம் இதுக்கெல்லாம் வாழ்றீங்க தகரத்தில் இதெல்லாம் சரி சரி இதானு கூட இது தோடை இதில் ஒன்றும் செய்கிறேன் இல்லையோ இதில் ஒன்றும் செய்கிறீங்க தோடையோ என்ன நேரத்தை தான் தோடங்க வேறுங்க இது நல்லா இருக்கும் வெயிலுக்கு ஏன் இதை கடைக்கு கொடுக்கலாம் இதுதான் கொடுப்பீங்களோ வருவாங்க வந்து அப்படியே தொகையை அனுப்பினோம் பாருங்க கொஞ்சம் பூ பூக்கு தானே நேரத்தை பூ அம்மாண்ட பாருங்க தோட்டத்தில் விளைஞ்ச நேரத்தை நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன வயசுகளில் என்ன வேலையில் எங்கே படித்த நீங்கள் பள்ளிக்கூடங்கள் அதுக்கு அங்கே காலியில் படித்தது காலியா இங்கே வந்ததப்பா இது 59 குழப்பா அந்த சண்டையில் இங்கே வந்தது எங்கள் அப்பா குடியும் யுத்த நேரத்தில் எல்லாமே இங்கே இருந்த நீங்களோ பிரச்சனை நேரம் எல்லாம் ஒரு சாமான் எடுக்கல எல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல இருந்தால் அப்படி எடுத்து ஓடி போனீங்க அப்போக்கு இருந்த வீடு இப்படி இருந்தால் வீடு இருந்ததா முதல் வீடு இருந்தது வேற வீடு உடைஞ்சிட்டு அதெல்லாம் உடச்சி எல்லாம் கொளுத்திட்டாங்க அவர்கள உடுப்பு கிடுப்பு ஒன்று யார் கொளுத்தினா அப்போ என்ன ஃபோட்டோ உங்களோட யுத்தத்தில் யாரும் உங்களோட சொந்தக்காரர் யாரும் பறவை கொடுத்தீங்களோ அவர் என்ன மாவீரர் அவர் மாவீரர் அவரை கொண்டு போய் தான் கொஞ்சம் கடனாளா இல்லாம இருந்து தேடி பிடிச்சி அவர் வீரச்சாவு எங்க அவர் அங்கே முல்லைத்தீவு கிளிநொச்சி கடைசி வரைக்கும் பார்த்துறீங்களோ கடைசி இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் கடைசி இறுதி சந்தையில் முள்ளிவாய்க்கால் எல்லாம் இருந்து வந்த நீங்களோ அப்போ எப்படி இருந்தாங்க கூட அனுபவம் செல்லுக பாரும் கிடாங்குல வங்கருக்குள்ள இருக்கிறது ஓடுறது இப்படித்தான் நடக்கும் நீங்கள் எப்படி போட தான் போனோம் ஒன்றுமே கொடுக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் அந்த நேரம் இப்படி தான் வாங்குறது வாங்கிட்டு தருவாங்க பிறகு அங்கேயே கேம்பில் இருந்த நீங்கள் இருந்து வந்துட்டீங்க செட்டி குளத்தில் இருந்து எவ்வளோ காலம் செட்டி குளத்தில் 3 வருஷம் 3 வருஷம் தானே இங்கே வந்துட்டீங்க அப்போ வேற இதெல்லாம் எப்படி இந்த அழிஞ்சு வச்சு இப்போ தென்னையெல்லாம் புறா வச்சோ தென்னையெல்லாம் புறா வச்சுதான் இதெல்லாம் முந்தி இருந்தது பார்க்க தெரியுது எல்லாம் அழிஞ்சிட்டு மற்றது இது இது என்ன இது கரண்ட் வசதி இருக்கு கரண்ட் இது என்ன காய போட்டுருக்கீங்க விலங்கல கொப்பரா கொத்தி காய விடுறீங்களோ அந்த எண்ணெய்க்கு பார்த்தீங்களா அம்மா இந்த வயசான அம்மாவுக்கு என்னதான் 82 வயசாக இருந்தேன் 10ஆம் மாதத்தோட அவன் பிறந்த நாளாம் வாழ்த்துக்க சொல்லுங்க என்னென்னா 10ஆம் மாதத்தோட பிறந்த நாள் பாருங்க 83 வயசுலையும் இந்த வேலையை செய்து தனக்கண்டு சொல்லி ஒரு சிவிஎம் செய்யணும்னு செய்து கொண்டிருக்கிறா இங்கால அங்காலையோ இந்த வளவு இதுவும் கூட வளவு இவன் முதல் போடு மற்ற நான் போடுறேன் நீங்கள் போங்க பூனை குட்டிக்கலாம் போடுது மேசேன் இது நல்ல கதவை நல்ல கதை கொண்டு செய்ய வச்சுக்கா வேறு சரி நீங்கள் போங்க நான் பாருங்க இந்த கதவால தான் போய் வாரா வேறு இப்படி போனால் கொஞ்ச காலத்திலேயே சரி சம்பவம் தான் சரி வாங்க என்னது இதுல இருந்து வட்டின வாழைக்குலையை தான் அதுல தொங்க விட்டுருக்கீங்க சாப்பிட்றதை எடுத்து இது இது என்ன மேடம் இது அதான் என்னம்மா இந்த இதுல காய்ச்சிருக்கேண்ணே இதே அந்த மாங்க இதா இருக்கு பாருமா இது கருத்த குடும்பமானோ ஓ காய்க்கு அடுத்த மாதம் மாதிரி வேணும் ஒரு பழம் பாய்ங்க வன்னி கருத்த குடும்பம் ரெண்டு முத்தல் போல என்ன ரெண்டு முத்தலே கொத்த வந்த வாழை பிடுங்க இல்லாமல் கிடக்கு பிடுங்கி நிறைய இல்லாது இப்போ கொத்த இல்லாது
இந்த மிளகாண்டானே கொத்தி விட்டேன். மிளகா கண்டு கொச்சி கொத்திட்டேன். கொச்சி கண்டு பாருங்க இதெல்லாம் வச்சு பராமரிக்கிறா. கருத்த கொடுமான் ரெண்டும் விடுங்களா அவனா உண்ட கரையால் வட்டி பார்ப்போம். விழுந்துட்டுது ஒன்று அது அப்படியே வந்துட்டு கத்தி இருக்கோண்ணே இந்தாங்க கருத்த கொழும்பான் காகம் கொந்தினதோ கிளி கொந்தினதோ வட்டி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ அப்படி நான் அவ்வளோத்துக்கு பழம் இல்லை. இதெல்லாம் அம்மா தானே பராமரிக்கிறேன். அது முத்தலைண்ணா அதை வச்சா என்னத்துக்கு வைக்கிறேன் நீங்கள்? எத்தனை நாள் வளர்க்கும்? ஒரு நாள் 2 சரி வைங்க பூர நேரம் பாருங்க சாப்பிட வந்து வைக்கோலுக்கு வச்சா பழக்கம். இது முத்தல் வந்து சாம்பல் பூக்குறான்னு சொல்கிறேன். இவங்க சாம்பல் பூக்குறது. இது இப்போ என்ன இல்லை இல்லை இது வெள்ளை குழும்பு. வெள்ளை குழும்பு தான் நான் சொல்கிறேன். பல மாதம் இல்லை இல்லை கருப்பு கருப்பு கருப்பா இது இதர இது கதலியோ? ஆ கதலி இது மிதர இது மிதரையா பாருங்க. இது மிளகாய் தோட்டம் பேனை அது என்ன தோடை தோடையெல்லாம் வச்சு இதெல்லாம் மாதிரி நீங்கள் வந்தவராக வச்சுறீங்க. கிழிச்சோன் மஞ்சாலி பக்கம் மட்டுங்க இதுக்குள்ள கிளி புளிப்பண்டா என்ன இது வெள்ளை குழம்பு சே கருத்த குழம்பு இனிக்கும். இது வெள்ளை குழம்பு இது பழம் பழம் பாருங்க. ஈக்கு ஈக்கு என்ன செய்யற நீங்கள்? அது எடுத்து காட்டுங்க. வந்து ஈக்கா கழிச்சு என்ன ஒரு ஈக்கா என்ன விலை படி கொடுக்குறேன் நீங்கள்? 75 ரூபா 80 ரூபா. அன்னைக்கு 6 கிலோ கொடுத்தேன் 90 ரூபா படி வாங்கினாங்க ஒரு கட்டு. அவையில 1 கிலோ அவையில என்ன செய்வீங்க? அதை கொண்டு போய் விளக்குமாறு அடிக்கிறேன். விளக்குமாறு அடிப்பினோம். அதுக்கண்டு ஈக்கு தனித்தனி ஈக்கா இருக்கோ இல்லை புரியும் புரியும்? இல்லை இல்லை நான் கேட்குறது அந்த தரம் வந்து நீங்கள் பிரித்து எடுப்பீங்களோ? கிழிச்சு தான் கிழிச்சு தண்ணியில எல்லாம் ஊற போடுறோம் நீங்கள் தண்ணி கொடுப்பீங்க. தண்ணியில் போட்டால் உக்கி போயிடும். சரி அப்போ அவையில் என்ன செய்யணும்? பொலிசிங் அடிப்பினேன் பொலிசிங் பொலிஸ் பண்ணி பராமரிக்கிறது அந்த அம்மா தான். கிணறு கிணறு இல்லை இது என்ன தோடை தோடை கூட நிற்குது என்ன இங்கே தோடை நீ வில்வம்பழம் என்ன நல்ல பழமே பழமோ? வில்வம்பழம் பாருங்க. வில்வம்பழம் வந்து வயிற்றுக்கு அல்சருக்கெல்லாம் நல்ல சத்து என்ன இது இந்த நல்ல வாசம் பெறுமானா வில்வம்பழம். இது மருந்து இது ஆயுர்வேத ஆக்கள் தேடிச்சு இது. அப்பா இது சாப்பிடலாமண்ணா? கொண்டு வச்சினேன். கொண்டு வச்சினேன். புளிப்பு தான் கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிட அப்பா நல்லா இருக்கு. இது இருக்குது அந்த பிசின் எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் பிசினும் வந்து நல்ல கழிவெல்லாம் போகும். இப்போ விளையாட்டுருக்கு பாருங்க பிசினோட பா பிசினோடு தேன் மாதிரி. இது நல்லா இருக்கண்ணா நல்லா இருக்கு. அம்மா நீங்கள் இதில் ஒன்றும் செய்கிறீங்களோ? இதுகளில் ஒன்றும் செய்கிறீங்களோ? இந்த வில்வம்பழம் எடுத்து ஒன்றும் செய்கிறீங்களோ? சில பேர் காய வச்சு பவுடர் ஆக்கி விற்கிறது இருக்குல்ல நல்ல எப்படி இருக்கு அண்ணே? சுண்டாங்கத்திரி பெனம்பாத்தி எப்போ போட்ட நீங்கள்? போட்டு முளையும் வேற இங்கே ஆனால் உள்ளுக்கு நல்ல முத்தலாக இருக்குது பெருசாக இருக்குது. இதே பரவாயில்லை இங்கே இது அவிச்சு போட்டு சாப்பிட்றவ பெனங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு இந்த யுத்த காலத்துல எல்லாம் இது நல்ல சாப்பாடு சாமானாக இருந்தது. மரவள்ளி பெனங்கிழங்கு அம்மாண்ட வீட்டை பார்த்துட்டு அவள் போகிறா பாருங்க. இப்போ என்னண்டா இந்த அம்மாண்ட வீட்டை பார்த்துட்டு இதில் மாட்டு தொழுவம் இருக்குது. இது என்ன இது தோடை இது இது சீதாப்பழம் அந்த பெரிய எண்ணம்னா முள்ளு பாருங்க பழுக்கிறதோ புற என்ன இதெல்லாம் தானா வளர்ந்ததோ புற தானா வளர்ந்தது. இது தோடை காட்டி எலுமிச்சை தோடை
பலா இனிப்போ இது நல்ல இனிப்பு ஒன்று ரெண்டு தான் ஒன்று காய்ச்சா இனிப்பு தான். எப்போ நீங்கள் பழக்கம் வேம்பு ஜால எத்தனை ஆண்டுகள் வளர்க்குறீங்களாண்ணே? எங்கே போட்டுது போல உண்டு. எல்லாம் போய் நீ எத்தனை மணிக்கு வருவீனம்? 6 மணி 6 வருவீனம் பெறவட்டியும் பார்ப்போம். 2 ஆண்டு இங்கே இந்த இடத்துல என்ன மாதிரி மாட்டுன விலையில எவ்வளோ போகுது? மாற்று விலையில் பல மாதிரி பால் கறக்கரைக்கு மாதிரி போடுவாங்க. 2 2.5 3 இந்த தென்னை வேணுங்க 2.5 என்ன 2 லட்சம் 2.5 லட்சம். உங்களோட வீடு இது இது இதுதான் இந்த அண்ணன் வீடு பாருங்க. ஓகே இப்போ வீட்டை மாட்டு தொழுவது திருப்பி வந்து பார்ப்போம். மற்றது அது நிறைய இருக்கு மேண்ணா. நானும் கொண்டு 2 சாப்பிட்டு கொண்டு பிடிங்க. இது நல்லா இருக்கு மேண்ணா. ரோஸ் அடிச்சுட்டேன். ரோஸ் ஆப்பிள் இதுதான் ரோஸ் ஆப்பிள் இங்கிலீஷில் சொல்கிறேன். சரி இதையும் பிடுங்க. களி போட்டு தான் சாப்பிட்றேன். மழை பெய்யுறானே அடிக்கடி. மழை தான். நல்லா வேணுமானாக்கள் வாங்க சுதந்திர போகிறதுக்கு. பாப்பம்மா அந்த வெத்தலைப்பட்டி பார்ப்போம். வெத்தலைப்பட்டி இது என்ன இது இஞ்சால? இது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெத்திலை. இதான கூட வெத்திலை டப்பா. அது சரி அடிங்க நாங்கள் போயிட்டு வரோம். இப்போ நன்றி. இஞ்சால உடையார் கட்டும். இஞ்சால உடையார் கட்டு பாருங்க. பின்னேற நேரம் இந்த இடம் இப்படி இருக்கும். எல்லாரும் பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு போட்டு போயிட்டு உடையார் கட்டில் இருக்க மீன் உடையார் கட்டில் இருக்க விவசாய திணைக்களம். வெயிலில் முடிஞ்சாக்கள் போய் கொண்டே இருக்கிறோம். 2 மணி நேரம் காபேட் போட்டு அதுக்கு முதல் கிரவல். நான் சின்ன வயசில் வந்துட்டேன் போல 2004 வந்துருக்கேன். அப்போக்க கிரவல் இருந்த ஞாபகம். ரொம்ப கூட்டி டெடிபியா அது சரி சிடிஎம்எஸ் உடையார் மகாவித்யாலயம். அப்பயும் நான் சைக்கிள் ஓடி போகிறேன். பிரைமரி செகண்டரி நகர்ப்புறம் தான் டவுன். தியோ கிடைக்கும். கனடாவை சேர்ந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து 20,000 ரூபா பணம் வந்து கொடுக்க சொல்லி சொன்னவன் இந்த பாட்டிக்கு. அந்த அடுத்த வீடியோலாம் பார்த்துருக்காங்க. அப்போ அவர் வந்து 20,000 ரூபா பணம் வந்து கொடுக்க சொல்லி சொன்னவர். இப்போ என்னென்னா இந்த பாட்டிக்கு 20,000 ரூபா கொடுப்போம். இந்தாங்க 15 20 பாட்டி 20,000 ரூபா கிடைச்சிருந்தோம். அங்கே பார்த்து சொல்லுங்க. கிடைச்சிட்டோம். எவ்வளோ ஆசை இந்த பாசை வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த பணத்தை இந்த கோழி கூட அடைக்கணும். வீட்டுக்கு செய்யணும். அந்த கதவெல்லாம் சாமான விலை கூட செய்யுங்க. இந்த பணத்தை தந்து உதவனுக்காக இந்த வயது நிலத்திலையும் வீடு தேடி வந்து பணத்தை தந்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறேன். இது வந்து ஒரு உதவி காணொலி ஒன்றை தாண்டி இந்த கிராமத்தில் வீடியோ எடுக்க வந்த இடத்துல இப்படி கண்ட இடத்துலான் வேறு யாரும் பார்த்துட்டு இப்படியா நாங்களுக்கு உதவி செய்ய முன்வர வேணும். சரியோ நன்றி பாதி நன்றி நன்றி நன்றி. இதை சும்மா வீணா செலவழிக்கக்கூடா. சரியே வீணா அதான் குடிக்க போகிறேனோ சுருட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். வெத்தலை மட்டும் வெத்திடா அப்போ வேண்டி அடிங்க. சரியா இப்போ என்னண்டா அம்மா வந்து சமையல் செய்ய போகிறா. என்ன சமையல்? பானும் இந்தா சார் பருப்பு கறி சுட வச்சு இங்கே பாருங்கண்ணே. இங்கே பாருங்க அம்மா பருப்பு கறியும் பானும். என்னதான் கேஸ் அடுப்புன்னா நம்ம மண் உரகடுப்பு. இது பால் ஏன்னா இது தென்னம்பால் நீங்களும் கொத்துறது? ஐயோ
கேஸ் அடுப்பெல்லாம் பாவிச்சதில்லை. இல்லை இல்லை அதெல்லாம் பயம் என்ன? எனக்கு பயம். வெடிச்சு போட மாட்டோம். அது சரி. வெடிச்சு போயிடும் அதெல்லாம் பாவிக்கிறேன்னு. ஆ சரியா சரியாம்மா. நீ கோழி எல்லாம் எவ்வளோத்துக்கு விற்பீங்க? கோழி எல்லாம் வளர்ந்தாக்கா விற்கிறது தான். விற்கிறது எங்கே விற்கிறது? அடித்து சாப்பிட வேண்டியான். அது சரி. சாப்பிட்றது நீங்கள் இப்போவும் சாப்பிடுவீங்க கோழி கறியால்? ஓ பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுக்கோ. லைட்டு இது மட்டும்தானோ? உண்டு இங்கே வெள்ளம் பெறுமோ? இங்கே இல்லை. இதுதான் அம்மா படுக்கிற இடம்.